ஒரு குடிசை வீட்டில் 2 கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அந்த குடிசை வீடு அங்கங்கே ஓட்டை ஓட்டையாக இருக்கும். மழை வந்தால் ஒழுகும், பாவம் இல்லைங்களா? அப்புறமேட்டுக்கு சரி பண்டிகை வேறு வந்துருச்சு, சாட்ட போகிறாங்க, மாரியம் பண்டிகை. சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு தீயசக்தி கோடை வெயில்னு 5000 ரூபா அறிவிச்சிட்டாங்க மகளிருக்கு. அதை வாங்கி அந்த அம்மா பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தவொடனே கணவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏங்க சிலிண்டர் இல்லை, அரிசி இல்லை, வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் 2000 ரூபா அரிசி, ஒரு சிலிண்டர் 1000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. மீதி 2000 ரூபா இருக்குது. அந்த 2000 ரூபாயில் 5 நாள் பண்டிகை செட்டுக்கு 1000 ரூபா எடுத்து வச்சுட்டாங்க. கறி 1 கிலோ வாங்கணும் இல்லைங்களா? அதனால் அது 1000 ரூபாயை எடுத்து வீட்டில் வச்சுட்டாரு. அப்புறமேட்டுக்கு ஏன்னா உரம்புறீங்களாம் கூப்பிட்ருக்குறாங்க. அப்புறம் சரின்ட்டு இவர் 1000 ரூபா வச்சிட்ருக்காரு. திடீர்னு எங்க 500 ரூபா மளிகை சாமானியும் பண்ணிட்டு வந்துருங்கன்னு வீட்டில் சொல்கிறாங்க. சரின்ட்டு அதுக்கான பொருளெல்லாம் 500 ரூபாய்க்கு மட்டும் சிக்கனமாக பண்ணிக்கிட்டு வராங்க. மீதி வெறும் 500 ரூபா மட்டும்தான் அவர் சோப்பில் வச்சுருக்காரு. ஏன்னா அவரும் தீய சக்தி தான், கிழக்கு போகிறவர் தான். அப்புறமேட்டுக்கு சரின்ட்டு திடீர்னு அந்த அவங்க பையன் ஒன்று, அப்பா ரொம்ப வயிறு வலி, முடியலப்பா, ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க. சரின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஏங்க ஊசி போட்டு 2 மாத்திரை கொடுங்க 2 வேளைக்கு அப்படின்னு இவர் கேட்குறாரு. வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாருங்க தம்பி அப்படின்னு. அவர் உடனே சீட் எடுத்து, ஏங்க ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு காசு வாங்குறதே தப்பு. ஆனால் 500 ரூபா டோக்கன் கட்டணும். எதுக்கு? ஸ்கேனுக்கு. அதை கட்டிட்டு அதையும் கட்டிட்டார். அப்புறம் அவர்கிட்ட இது இல்லை. அப்புறம் அதை கட்டணுன்னு ரிசல்ட் வந்தால், ஒன்றும் இல்லைங்க, சும்மா கேஸ் டப்பில் தான், ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு போப்பா அப்படின்றாங்க. போச்சுரா, இருந்த 500 ரூபாயும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போனவொடனே இன்னொரு தகவல், அப்பா எனக்கு ரொம்ப காய்ச்சலுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு அம்மா பட்டுருது. அம்மா வத்துக்குதுங்களா? அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம், அங்கே ஊசி போட்டால் சரியாக போயிருன்ட்டு ஊசி போட கூட்டிகிட்டு போகிறாங்க.